கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கும் ஜீவ வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் இருக்கிறது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். மார்த்தாளிடத்திலே ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தையை தான் இங்கே வாக்குத்தத்தமாய் வாசித்திருக்கிறோம். அது அன்று அவர்கள் வாழ்க்கையில் உடனே நிறைவேறினது போல இன்று தேவன் உங்கள் கண்களுக்கு முன்பாகவும் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவார். விசுவாசியுங்கள். பெத்தானியாவிலே பிரதானமாய் 2 வீடுகளை குறித்து வேதம் நமக்கு போதிக்கிறது. ஒன்று குஷ்டரோகியாயிருந்த சீமோனுடைய வீடு. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 6 முதல் 13 வரையுள்ள வசனங்களையும், லூக்கா 7ஆம் அதிகாரம் 36 முதல் 50 வரையுள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இரண்டாவதாக பெத்தானியாவில் இருந்த வீட்டை குறித்து யோவான் 11ஆம் அதிகாரத்திலே எழுதியிருக்கிறது. அதாவது மரியாள், மார்த்தாள், லாசரு என்பவருடைய வீடு. இந்த 2 வீட்டிலுமே இயேசு அங்கே அவர் அமர்ந்திருந்த பொழுது, போஜனம் பண்ணின பொழுது, இந்த 2 வீடுகளிலுமே அவருடைய பாதத்திலே பரிமள தைலம் பூசப்பட்டது, தைலம் ஊற்றப்பட்டது. தைலம் ஒரே தைலம்தான், ஊற்றின நபரும் ஒரே நபர்தான். ஆனால் ஒரு வீட்டில் அதன் வாசனை அந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று என்று வேதம் சொல்லுகிறது. மற்ற வீட்டிலே அப்படிப்பட்ட வாசகத்தை நாம் காண முடியவில்லை. காரணம், ஒரு வீடு இயேசுவை கனப்படுத்த அறிந்திருந்தது. சீமோன் சுகமாக்கப்பட்ட சீமோன், அதாவது குஷ்டரோகியாயிருந்து சுகமாக்கப்பட்ட சீமோன் இயேசுவுக்கு விருந்தளிப்பதை அவன் செய்ய போகும் பெரிய கடமையாக பார்த்தான். ஆனால் மரியாள், மார்த்தாள், லாசரு என்னும் இவர்களோ அவரை கனம் பண்ண வகை தேடிக்கொண்டே வாழ்ந்தார்கள். எவ்விதத்திலெல்லாம் அவரை கனப்படுத்த முடியுமோ, எவ்விதத்திலெல்லாம் தங்கள் நேசத்தை வெளிப்படுத்த முடியுமோ, அவ்விதத்திலெல்லாம் அவர்கள் தங்கள் நேசத்தை வெளிப்படுத்தினார்கள். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, எனவே மகிமையில் ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறோம், அற்புதங்களிலே ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறோம். அந்த ஒரு இடத்தில் மாத்திரமே அங்கே அந்த குஷ்டரோகியா இருந்த சீமோனை குறித்த சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து அப்படிப்பட்ட காரியங்கள் ஒன்றை வேதத்தில் பார்க்க முடியவில்லை. இயேசு தாமே அங்கே கேட்கிறார், சீமோனே, நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ என்னை கனம் பண்ணவில்லை, நீ என்னை முத்தம் செய்யவில்லை, நீ என் தலைக்கு எண்ணெய் ஊற்றவில்லை, ஆனால் இவளோ என் பாதங்களை கண்ணீரினால் நனைத்து தைலம் பூசுகிறாளே, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள் என்று சொல்லுகிறார். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வீடு இயேசுவை கனப்படுத்த அறிந்திருந்தது. இந்த வீடு இயேசுவை நேசிக்க துடித்துக் கொண்டே இருந்தது. எனவே இந்த வீடு தேவ மகிமையை கண்டது. இந்த நாளிலும் நிச்சயமாய் நான் நம்புகிறேன், ஒரு வித்தியாசத்தை தேவன் ஏற்படுத்தும்படி விரும்புகிறார். உங்களுடைய வீட்டிலே ஒரு வித்தியாசத்தை கொண்டு வர தேவன் விரும்புகிறார். உங்களுடைய மகிமை, அதிலே ஒரு விசேஷத்தை தேவன் ஸ்தாபிக்கும்படி விரும்புகிறார். இந்த நாள் நீங்கள் எவைகளெல்லாம் முடிந்து போனது நினைக்கிறீர்களோ அவைகளை தேவன் தம்முடைய மகிமை கொண்டு திரும்பமாய் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். முடிந்தது என்று சொல்லுகிறவைகளுக்கு ஒரு மகிமையான துவக்கத்தை தேவன் ஏற்படுத்த விரும்புகிறார். அந்த வீடு துக்கமுகமாய் இருந்தது உண்மைதான், அதில் இருந்தவர்கள் எல்லாரும் துக்கித்தார்கள் உண்மைதான். ஆனால் அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறினது. தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லக்கூடிய 3 சம்பவங்களை நாம் கவனிக்க முடியும். முதலாவது சம்பவம் லூக்கா 8ஆம் அதிகாரத்திலே 54 முதல் 56 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே எவிருவின் மகளை இயேசு உயிரோடு எழுப்பினது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. 12 வயது நிரம்பின எவிருவின் மகள் உயிரோடு எழுப்பப்படுகிறாள். எனக்கு கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ஏன் அவளை உயிரோடு எழுப்பினார் என்றால், யூதர்கள் நம்பினார்கள் 12 வயதிற்கு பிறகு இருக்கிற காலம் கனி கொடுக்கும் காலம். எனவே அவர் கனி கொடுக்கும்படிக்கு அவளை எழுப்பினார். புதுக்கனிகளை கொடுக்கும்படிக்கு உயிர்ப்பிக்கிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். இரண்டாவதாக லூக்கா 7ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வரையுள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு வாலிபனை குறித்து பார்க்கிறோம். முதலாவது ஒரு சிறு பெண்ணை குறித்து பார்த்தோம். இங்கே ஒரு வாலிபன் இருக்கிறான், நாயினூர் விதவையின் மகன். அவனை வாசலிலே இயேசு சந்திக்கிறார்.
அவன் மரித்து போனான் என்று அடக்கம் பண்ணும்படி கொண்டு செல்கிறார்கள். அந்த வாசலிலே, நாயினூர் வாசலிலே மரணத்தை நேருக்கு நேர் ஜீவன் எதிர்கொள்கிறது. ஆண்டவர் இயேசு அந்த மனுஷனை, அந்த பிரேதத்தை நிறுத்தி அந்த பாடையை தொட்டார் என்று எழுதியிருக்கிறது. உடனே வாலிபன் பிழைத்தான், அவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான் என்று எழுதியிருக்கிறது. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இயேசு இந்த வாலிபனை ஏன் எழுப்பினார் என்று சொன்னால் அவன் இன்னும் பேச வேண்டியவைகள் இருந்தது. There were a lot of things that he had to declare. இன்னும் சொல்ல வேண்டியவைகள், இன்னும் பிரகடனம் செய்ய வேண்டியவைகள் ஏராளமாக இருந்தது. எனவே இயேசு அவனை எழுப்பினார். இன்றைக்கு உயிர்ப்பிக்கிறவர் எதற்காய் உயிர்ப்பிக்கிறார் என்று சொன்னால், நீ இன்னும் பேச வேண்டியவைகள் இருக்கிறது, நீ இன்னும் தாராளமாய் பேச வேண்டியவைகள் இருக்கிறது, இன்னும் தேவனை புகழ்ந்து பேச வேண்டிய தருணங்கள் இருக்கிறது, தேவனை மகிமைப்படுத்தும் வேளைகள் இன்னும் இருக்கிறது. தேவ பிள்ளையே, மூன்றாவதாக இயேசு உயிரோடு எழுப்பின சம்பவத்தை தான் யோவான் 11ஆம் அதிகாரம் 43 மற்றும் 44 ஆகிய வசனங்களில் நாம் வாசிக்கலாம். 40 வயது மதிக்கத்தக்க லாசருவை அவர் எழுப்பினார். நீங்கள் யோவான் 12:2 கவனிக்கும் பொழுது அங்கே எழுதியிருக்கிறது, அங்கே இயேசுவுக்கு ராவிருந்து பணினார்கள், மார்த்தாள் பணிவிடை செய்தாள், லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான் என்று எழுதியிருக்கிறது. உயிர்ப்பிக்கப்பட்ட லாசரு புதிதானவைகளை புசிக்கும்படி அவரோட போஜனம் பண்ணுகிறான். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அவர் 3 பேரைத்தான் உயிர்ப்பித்திருக்கிறார். புதுக்கனிகளை கொடுக்கும்படி ஒரு மகளுக்கு உயிர் கொடுத்தார், புதியவைகளை பேசும்படிக்கு ஒரு வாலிபனுக்கு உயிர் கொடுத்தார், புதிதானவைகளை சுவைக்கும்படிக்கு, தேவ நன்மையை புதிதாய் புசிக்கும்படிக்கு லாசருக்கு உயிர் கொடுத்தார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உங்களை கனப்படுத்தி உங்களுடைய வீட்டை தேவ மகிமையினால் நிரப்பும் நாட்கள் வந்திருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்று அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.